நான் உங்க அடைச்சிருந்தார் என்னன்னு பாத்தீங்கன்னா, திருவேற்காடில் அதிர்ச்சி, அறநிலையத்துறை அலட்சியம். இவர் கேட்டா நாய் சேகர் பாபு சேகர் பாபுன்னு வெக்க சிரிப்பாரு. என்ன இவருக்கெல்லாம் போத வரைக்கும் ஒரு வார்டு கவுன்சில் கூட லாய்க்கு இல்லாதவன்லாம் அமைச்சர் பதவியில இருக்கான். வெக்கமா இல்ல? ஒரு தண்ணி தொட்டில, குடிநீர் தொட்டில, ஒரு கோயில்ல, என்ன திருவேற்காட்டுல இருந்ததுல ஒரு அந்த கோயிலுக்கு வந்த நபர் வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. என்ன பள்ளி, என்ன அந்த குடிநீர் தொட்டில பல வருஷமா கிளீன் பண்ணாத பாசி பிடிச்ச ஒரு தொட்டி பள்ளி, பிளஸ் அதுல ஒரு பூரா ஓடுது. என்ன அந்த பூரா ஓடிச்சு, போட்டோ எடுக்க முடியல, பள்ளியை மட்டும் தான் போட்டோ எடுக்க முடிஞ்சுச்சு. நல்லா பாருங்க. என்ன கேட்டா இருக்கா செய்யும், அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு எப்படி கஞ்சா அது மாதிரி. பரவாயில்ல, பள்ளி சேர்த்தாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு பள்ளி விடுவாங்க, அதை தண்ணியை குடிப்பாங்களா? நீ என்ன திங்க அப்படின்னு கேட்பாரு. யாரு? நாய்சேகர். வெக்கமா இல்ல இதெல்லாம் பாக்குறதுக்கு? துப்பு கேட்ட இவங்க பொம்மை முதல்வர் என்ன பண்றாரு? ஸ்டாலின், உங்களுக்கு அங்கிள்னா இங்கிலீஷ்ல என்ன ஒரு அர்த்தம் தெரியாது. அங்கிள் இங்கிலீஷ்ல சொன்னா தமிழ்ல அர்த்தம் தெரியாது உங்களுக்கு. தெரிய ஹிந்தி தெரியாது போடலாம். உங்களுக்கு தெரியுமா? வெக்க வேண்டாங்களா? தமிழ்நாட விட்டு வெளியே போனீங்கன்னா ஹிந்தி தெரியாம எவ்வளவு கஷ்டம்னு இப்பதானே எனக்கு புரியுது. முந்தானே தான் போயிட்டு இருந்தேன். இங்கிலீஷை வச்சு சமாளிக்க தானே முடியும். சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம்டா. சோறு கேட்கணும்டா. நம்ம ஆக்சுவலி இப்ப டூரிஸ்ட் போன வெளி மாநிலங்களா வெக்க வேண்டும்ங்களா? ஊட்டியில ஒரு ஹோட்டல்ல போயிட்டு ஒரு பெண்மணி டூருக்கு போய் சாப்பாடு கேட்டுருக்காங்க. சோறு, தோசை. அந்த பொண்ணு வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. தோசை கேட்டு புரியல ஹிந்தினால. வெக்க வேண்டாம்ல. ஹிந்தி தெரியாது போடான்னு டிஷர்ட் போட்டா மட்டும் பத்தாதுடா. ஹிந்தி திணிப்பு நானும் ஒத்துக்கண்டா. கத்து கொடுக்கறதுக்கு நீ என்ன புரிஞ்சுனீங்க? ஏண்டா பாஷ கத்துக்கிறது எவனுக்குமே தப்பு இல்லடா. வெறும் ஓட்டர் சர்டிபிகேட் குதிரை ஓட்டுற மாதிரி நீங்க ஓட்டி மொத்த தமிழ்நாடையும் உங்க கீழே கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்க. வேற மொழி கத்துக்கிட்டா உங்களை நீங்க பண்ற குற்றங்கள், நம்ம என்ன காசை கொள்ளையடிக்கீங்களா, அதாவது தெரிஞ்சு போச்சு. என்ன இது ஊழல் வேற. என்ன ஊழல் பண்ணா போடவே மாட்டேன்னு சார். திருப்பி 1வது நோட்டீஸ், 2வது நோட்டீஸ், 3வது நோட்டீஸ் ஆரம்பிச்சுவாங்க. யாரு? நம்ம இடி, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர், லஞ்ச ஒழிப்புத்துறை. அவங்களுக்கு தெரியாமலடா லோக்கல் மாநிலம், அந்த எந்த மாநிலத்தை சேர்ந்தாங்களோ அந்த மாநிலத்தோட நபர்கள் உங்கள்கிட்ட நீ எஃப்ஐஆர் காவல்துறை எஃப்ஐஆர் பதிவாம லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை பண்ண முடியாது. அந்த தினாவத்தில் ஆடிட்டீங்க. கோர்ட்ல ஏடிஎம்கேவோட சார்ந்த ஒரு நபர் கோர்ட்ல கேஸ் போட்டு இடி லஞ்ச ஒழிப்புத்துறை அமலாக்கத்துறை போயிட்டே இருக்காங்க நோட்டீஸ் ஆதாரத்தோட. இவங்க எஃப்ஐஆர் பதிய மாட்டேங்கிறான்னு சொன்னோன்னு மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் மதுரை கிளை எஃப்ஐஆர் பதிவு செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்ன பண்ணுவீங்க? கோர்ட்டை உத்தரவு மதிப்பீங்களா? நீங்க என்ன சும்மா எம்பனைக்கு பேரெம்பனைக்கு வழக்குன்னு பதிவீங்க. அப்புறம் அமலாக்கத்துறை வருவாங்க. அதிரடியா உங்களுக்கு நடவடிக்கை இருக்கும். எலெக்ஷன் முன்னாடி எத்தனை மந்திரிகள் உள்ள போகாதுன்னு தெரியல. சரிங்களா? இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.